நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா. அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக மாற்றம் என்ற தலைப்பிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த காலை நேர மாற்றத்திற்கான தேவ வார்த்தையானது எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்பதாகும். இந்த பகுதியிலே 37 அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு விளங்கும். அவ்விதமாக பார்க்கின்ற வேளையிலே எசேக்கியாவை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிறார். அங்கே உலர்ந்த எலும்புகள் குவிந்து கிடக்கிறது. உயிரடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியா சொல்லுகிறார், அதை நீரே அறிவீர் என்று பதில் இருக்கிறார். நாம இருந்தால் எலும்பு எப்படி உயிரடையும்னு கேட்போம். அவர் கேள்விகள் கேட்கவில்லை, நீரே அதை அறிவீர் என்று சொல்லுகிறார். ஏன்னா என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சரி, இவ்விதமாக காணப்பட்ட அந்த எலும்புகளுக்கு தேவன் சொல்லுகிறார், எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்பதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்டதும் குப்பை போல் குவிந்து கிடந்த அந்த உலர்ந்த எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது என்று 37 பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா எலும்புகளும், உலர்ந்து போன எலும்புகள், ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அது மாத்திரமல்ல, 37 அதிகாரம் 10 பார்க்கிறோம். எலும்புகள் இணைக்கப்பட்டு உயிரடைந்து அவர்கள் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று காண்கிறோம். அந்த உலர்ந்து போன ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள் இப்பொழுது அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உயிரோட்டம் பெற்றதாக மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று காண்கிறோம். சரி, இதனாலே பார்க்கும்போது அந்த உலர்ந்த எலும்புகளிலே உயிரோட்டம் கொண்ட ஒரு மாற்றத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு எதை போதிக்கிறது என்று பார்க்கும்போது, இதற்கு ஓமையாக மார்க்கு 1 அதிகாரம் 39 முதல் 45 வசனங்கள் வரை பார்க்கும்போது அங்கே 10 குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். குஷ்டரோகிகள் ஊருக்குள் வரக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவர்கள். அது மாத்திரமல்லாதபடிக்கு தங்களுடைய நோயை அவர்கள் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். யாராவது தூரத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால் தீட்டு என்று இவர்களே சத்தமிட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நோய் இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் உடைய 10 பேர் இயேசுவின் இடத்தில் வந்து சுகம் பெறுகிறது அந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது, இல்லைங்களா? 10 பேர் வராங்க, இயேசுவின் இடத்துல வராங்க, அவர் மூலமாக, வார்த்தையின் மூலமாக சுகம் பெற்று கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாராலும் அருவருக்கப்பட்ட நோய், கொடுமையான நோய், புறம்பே விளக்கப்பட ஏதுவான நோய், இகழப்பட்ட நோய், நகரத்தில் பிரவேசிக்க முடியாத இந்த நோய் 10 பேரை ஒரு மனம் உடையவர்களாக மாற்ற முடிகிறது அல்லது கூட்டி சேர்க்க முடிகிறது என்றால், தேவ வார்த்தைகளை கேட்கிற நாம், வாசிக்கிற நாம், ஆலயத்துக்கு செல்லுகிற நாம் ஏன் நம்மிடத்தில் ஒரு மனம் காணப்படாதபடிக்கு பலவிதமான பிரிவினைகள் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பதவி, அந்தஸ்து, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், வேண்டப்பட்டவன், வேண்டப்படாதவன் என்ற பேதங்கள் காணப்படுகிறது. இவ்விதமான வேற்றுமைகளை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் கூடி சேர்ந்து மகா பெரிய சேனையாய் நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். தேசத்தில் புதியதொரு மாற்றம் காண செய்வோம். ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென், ஆமென்.